பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. பாண்டியன் கடைக்கு போகும்போது அப்பா முத்துவேலு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. என்கிட்ட என்ன பேசணும்? மறுபடியும் பிரச்சனை பண்ண போகிறீங்களா? இல்லை, பிரச்சனை பண்ணுறதுக்காக நான் பேசணும்னு நினைக்கல. ஏன்னா நான் தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களோன்னு நினச்சி நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் யார் மேலே தப்பு அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருக்கு. என் பொண்ணு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. ஆனால் அது தெரியாமல் உங்கள் எல்லாரையுமே நான் தப்பாக நினச்சி ரொம்பவே உங்களை எல்லாரையும் காயப்படுத்திட்டு இருந்திருக்கேன், கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன இருந்திருந்தாலையும் நான் உங்கள் மனசை அப்படி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் இருந்துட்டு விடுங்க, நீங்கள் உண்மை தெரிஞ்சிருந்தால் அப்படி பேசியிருப்பீங்களா? இல்லை, ஏதோ தெரியாததுனால தானே அப்படி பேசுனீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்னதான் அதை மறக்கணும்னு நினச்சாலே முடியல. ஏன்னா நான் உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மனப்பூரணமாக பாண்டியன் கிட்ட முத்துவேல் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் அந்த இடத்துல பாண்டியன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு பாண்டியனும் அந்த அளவுக்கு க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கோமுதி, என்னது என் அண்ணனும் அவரும் பேசுகிறாரா, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இது அப்படின்ட்டு கோமுதி அந்த விஷயத்தை பார்த்து அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த கோமுதி இப்போ அதை நடக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.